ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த அனிமே ரொம்பவே குழப்பமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும், இல்லைன்னா புரியாது. சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 2. நான் திரும்பவும் கேட்குறேன், எதுக்காக அந்த சோனியாக்காரி விச் ஆஃப் என்வியோட பேரை சொல்லி என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஆனால் நீ தான் என்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் அப்படி ஏதோ சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லை. அதுவும் அந்த சூனியக்காரி பேரை சொல்றது எவ்வளோ தப்பு தெரியுமா அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களாம், ஆமா தம்பி நீ அந்த பொண்ணை ரொம்ப டீஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகவும் பார்த்தா அந்த ஃபெல்ட் போயிட்டு அவகிட்ட பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிருந்தா. இதுக்காக தான் நீ வந்து என்கிட்ட பேசினியா, என்ன டைவர்ட் பண்ணிட்டு என்கிட்ட இருந்து பிட் பாக்கெட் அடிக்கலான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோவை தப்பா நினைச்சிட்டு அங்கிருந்து போகவும், நான் அப்படி எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே போறோம். அவங்க ரொம்ப ஃபாஸ்டா போயிருந்தாங்க. நம்ம ஹீரோவால அவ்வளவு ஃபாஸ்டா ஓட முடியல. கடைசியில பார்த்தா அந்த 3 பேர், டேய் நேத்து தானடா உங்களை அடிச்ச, உங்களுக்கு இவ்வளவு சோழியே இல்லையா, எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புவோம். அவன் முதுகுலயே ஒருத்த குத்திருந்தான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோக்கு இப்போ நிறைய பிளட் லாஸ் ஆகுது. போலீஸ் வந்தா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் அங்க இருந்து ஓடிட்டாங்க. நம்ம ஹீரோ அப்படி சாகர கண்டிஷனுக்கு போறான். கடைசியில இறந்து போயிருந்தான். அந்த ஆப்பிள் கடை முன்னாடியே திரும்பவும் வரான். ஏங்க நீங்க எனக்கு இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லையே இப்பதான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு. எஸ் என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கவும், அப்ப போட அப்படின்னு அவர் சொல்லுதாரு. இப்போ இவனுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. சோ அப்ப இதுதான் என்னோட பவர், என்னால இறந்து போனா திரும்ப உயிரோடு வர முடியும், அதுவும் ஒரு குறிப்பிட்ட டயத்துல. அண்ட் இது வந்து நான் இறந்து போனா மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். எஸ் ஆக மொத்தம் அப்ப இந்த இடத்துல மாடர்ன் டெக்னாலஜியே இல்ல, அப்ப இதை வச்சு இந்த இடத்துல நான் ராஜாவா மாறிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு பக்கத்துல இருக்கிறவன்ட்ட, எங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், என்ன தம்பி நான் அடுத்தவங்க பிரச்சனையில எல்லாம் தலையிடுறது இல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து எந்திரிச்சு போறான். அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதவங்களும் இருக்காங்க, அதே நேரத்துல அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்றவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, என்னதான் இவன் வந்து இவன் மாறினாலுமே நடக்க போற சம்பவம் மாற போறது இல்ல. எப்படியா அவ பிட் பாக்கெட் அடிக்கதான் செய்தா, அப்ப நம்ம ஹீரோயின் இறக்கதான் போறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எப்படியாச்சும் ஹீரோயினை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தேடி ஓடுறான். எப்படியாச்சும் எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பழக்கடைக்கார்ட்ட போயிட்டு இங்க ஏதாச்சும் பிட் பாக்கெட் நடந்துச்சா அப்படிங்கோ, பழம் வாங்க மாட்டான் ஆனா இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லணுமா. ஆமா இன்னைக்கு ஒரு பிட் பாக்கெட் நடந்துச்சு, ஆனா வழக்கத்தோட வித்தியாசமா இருந்துச்சு, அந்த பத்தியா ஓட்ட மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணாங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லவுமே, நான் உங்ககிட்ட பழம் வாங்கல, இருந்தாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னோட குழந்தை தொலைஞ்சு போயிட்டா, உன்ன மாதிரி ஒரு பையன் தான் காப்பாத்தி கொடுத்தான், அதனாலதான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். எப்படியாச்சும் ஃபெல்ட் கிட்ட இருந்து அந்த இன்சிக்னியாவை வாங்கி சட்டலா கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னா அந்த பிரச்சனையே நடக்காது. முதல்ல அவ பேரு சட்டலாவே இல்ல, பேர் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு போயிட்டு இருக்கும்போது அதே 3 பேர் வராங்க. ஏண்டா உங்க முட்டா மூஞ்சி எல்லாம் 3 தடவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு புரிஞ்சுட்டு அப்படின்னு, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வயசுல நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவங்க போன தடவை போலீஸ் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போனாங்க. சோ கண்டிப்பா இந்த உலகத்துல செக்யூரிட்டி மாதிரி யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இவன் நினைச்ச மாதிரியே அங்க ஒருத்தன் வாரான். இவன் முடி ரெட் கலர்ல இருக்கு, இது லயன் கார்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் பயந்துட்டு இருக்காங்க. நீங்க பயப்பட தேவையில்ல, நீங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணலன்னா நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவுமே, நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் ஓடிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ தேங்க்ஸ் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு, இது என்னோட கடமை அப்படின்னு நம்ம சொல்றான். அது போக நம்ம 2 பேர் இருக்கோம், அதனாலதான் அவங்க பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவையே விட்டு கொடுக்காம பேசுறான். நீங்க மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் அவங்க சொன்னாங்களே, எனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா அவங்க ட்ரெஸ் பார்த்தா வந்து போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் இன்னைக்கு ஆஃப் டியூட்டில இருக்கேன் அதான் யூனிஃபார்ம் போடல அப்படின்னு நம்ம சொல்றான். அப்போ அந்த லைன் ஹார்ட் நம்ம ஹீரோவை பார்த்து, உன்னோட ஹேர் கட் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா வித்தியாசமா தெரியுது, நீ இந்த இடத்துக்கு புதுசுன்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் இல்ல வேண்டாம், நீங்களே ஆஃப் டியூட்டில இருக்கீங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. எனக்கு அந்த பொண்ணோட பேர் கரெக்டா தெரியாது, அவன் வந்துட்டு ஒயிட் ரோப் சில்வர் ஹேர்ல இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி யாரையும் பார்த்தது இல்லையா, அவ அழகாவும் இருப்பா, ஒருவேளை நீங்க அவளை பாத்தீங்க அப்படின்னா அந்த லோட் ஹவுஸ் கிட்ட வர வேணாம்னு சொல்லுங்க, அவளுக்கு தேவையான பொருளை நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுதான். ஃபெல்ட்டோட வீடு எங்க இருக்குன்னு ஒருத்தன்ட்ட விசாரிச்சு இப்ப ஃபெல்ட்டோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். எப்படியாச்சும் நைட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த போனை கொடுத்துட்டு நான் அந்த இன்சிக்னியாவை வாங்கணும் அப்படின்னு இவன் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பொண்ணு மேல போய் மோதவும், பாத்துங்க அப்படிங்கவும், சாரி மேடம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு பார்த்தா அது எல்சா. அப்படியே ஷாக் ஆகுறான். எதுக்கு தம்பி பயப்படுது அப்படின்னு கேட்கவும், நான் பயப்படலையா அப்படின்னு அவன் சொல்றான். உன்னோட சென்ஸ் ஸ்மெல்லையே தெரியுது நீ பயத்திலயோ கோவத்திலயோ இருக்கன்னு, ஆனா எதுக்காக அப்படி இருக்கன்னு தெரியல, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுதா.
ஆமாங்க. உங்கள மாரி அழகானவங்கலாம் கோவப்பட்டா அவங்களோட அழகெல்லாம் வீணா போயிரும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். "ஹேய் கரெக்ட்டா சொன்ன" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவ கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிருதா. அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபெல்ட் வீட்ட போய் பார்க்குறான். போய் இந்த வீட்லயா ஒருத்தி வாழுதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்துட்டு ஃபெல்ட் வந்துருதா. "டேய் நீ என்ன திருடனா? ஒண்ணுமில்லாத வீட்ல என்னடா எட்டி பார்க்க" அப்படின்னு சொல்லிட்டு இவனை அட்டாக் பண்றா. "என் வீட்டுக்குள்ளேயே நீ வர பார்க்கறியா? என் வீட்லயே திருட பார்க்கறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. "நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அவ நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. "ஹே ஃபெல்ட் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். "ஏன் பேர் உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. "உனக்கு ஏதாச்சும் திருடி தரணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும், இல்ல வாங்கிட்டே இருக்கிற இன்சிக்னியா எனக்கு வேணும் அப்படிங்கவும், "அது எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. "எப்படியோ தெரியும். எனக்கு அந்த இன்சிக்னியா வேணும் அப்படிங்கவும், அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் துட்டு தரணும் அப்படிங்கவும், என்கிட்ட துட்டு இல்ல அதுக்கு பதில் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது மீடியம் டிவைஸ் அப்படின்னு அவளை போட்டோ எடுத்து காட்டுறா. எப்படி இது 20 கோடி காயின்ஸ்க்கு மேலவே தான் போகும். உனக்கு எப்படி இருந்தாலும் லாபம் தான். ஸோ எனக்கு அந்த இன்சிக்னியாவை தான் அப்படின்னு கேட்கவும், எனக்கு அதோட விலை எவ்வளோன்னு தெரியல. ஸோ ராஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட கடைக்கு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லவும், ஆக மொத்தம் கடைசியில் அங்கே தான் போக வேண்டியது இருக்குல்ல. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அம்மா எதுக்காக நீ இந்த திருடுற தொழிலை பண்ற அப்படின்னு கேட்கவும், ஏழையா பிறந்தது ஏன் தப்பு இல்லை, ஆனால் சாகும்போது ஏழையாவே செத்தனா அது என்னோட தப்பு தான். அதுக்குள்ளே எப்படியாச்சும் பணக்காரியா மாறணும். நான் ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால ஒன்று தப்பான தொழில் பண்ணணும், இல்லைன்னா திருடணும். அதனால தான் நான் திருடினேன். எனக்கு பேரண்ட்ஸ்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணும்போது அப்பதான் அவன் யோசிச்சு பார்க்குறான். இந்த ஃபெல்ட்டும் அந்த கடைக்காரனும் ரொம்பவே பாசமா இருந்ததை பார்த்துட்டு இவங்களும் சாகக்கூடாது, எப்படியாச்சும் இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட தலையில போயிட்டு கையை வைக்கிறான். டேய் கையேடுறா அப்படின்னு அவ சொல்றா. எனக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே நான் எப்படியாச்சும் காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கும் போது கையேடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவ கடிச்சிருதா. வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கா. இப்ப கடைசியில ஒரு வழியா அந்த கடைக்கு போய் சேர்த்தாங்க. இதுதான் மீடியம் டிவைஸா? நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆமாங்க இது நிறைய துட்டு போகும் அப்படின்னு. ஆமா பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பா எப்படியும் 20 கோடி காயினுக்கு மேல போகும் அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் என்ன டீலிங் முடிஞ்சது, வாங்க சார் கடிச்சு பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகவும், ஹே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த இன்சிக்னியாவை நீங்க ஏன் அதிக காசு கொடுத்து வாங்க ட்ரை பண்றீங்க? அப்படின்னா ஒருவேளை இது இன்னும் அதிக ரேட் போகுமோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிக்கவும், ஹே ஃபெல்ட் இங்க பாரு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, உன்கிட்ட வாங்க வர போற அந்த லேடி கிட்டயும் 20 கோடி காயின்ஸ்க்கு மேல இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது எப்படி உனக்கு தெரியும்? அப்ப நீ அவளோட ஆப்போசிட் பார்ட்டியா? அவ வந்ததுக்கு அப்புறமே நம்ம இந்த டீலிங்க பேசிக்கலாம் அப்படிங்கவும், இங்க பாரு ஃபெல்ட் நான் இதை அதோட ஓனர் கிட்டே தான் கொடுக்க போறேன், ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு தந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த கடைக்காரன் இவன் சொல்றது பொய் மாதிரி தெரியல, இவன்ட்டே கொடுத்துரு அப்படிங்கவும், உன்னோட நடிப்புக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா கதவை தட்டுற சவுண்டு கேக்கு. நம்ம ஹீரோக்கு பயமா இருக்கு, திரும்பவும் அவ வந்து கொலை பண்ணிடுவாளோன்னு சொல்லிட்டு, வேணா கதவை திறக்காத அவ நம்மளை கொன்றுவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதையும் மீறி அந்த பொண்ணு கதவை திறக்கிறா. அவ்வளவுதான் திரும்பவும் நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயத்திலேயே பார்த்துட்டு இருக்கோம். நான் உங்களை கொல்றதுக்காக வரலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறான். அவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமே ரொம்பவே குழப்பமா இருக்கும். ஸோ நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கதை புரியும். இப்ப கடைசியா வந்து நிக்கிற நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ யார் அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா அவ இதுக்கு முன்னாடி அவனை பார்க்கவே இல்லை. சட்டலான ஒரு சோனியக்காரியோட பேரை கூப்பிட்டு டைவர்ட் பண்ணி இவளை திருடிட்டாங்க. ஹீரோவும் ஒரு திருடன்னு ஒரு தடவை தப்பா நினைச்சிருப்பான். ஆனா அந்த டைம் அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நிக்கிற நம்ம ஹீரோயின் இப்பதான் நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதே அவளுக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஸோ நீங்க கதையை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கதை புரியும். அண்ட் போக போக கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். அதே நேரத்துல சூப்பரா உங்களுக்கு குழப்பவும் செய்யும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.